மீறாது. அது சொன்னது மாதிரியே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பொண்ணை பார்த்து எங்க அக்கா முன்னிலையில கல்யாணம் நடக்கும் பாருங்க. நடந்தா சந்தோஷம்தான். கண்டிப்பா நடக்கும் நடக்கும். நீங்களே சொல்லிட்டீங்க, நம்பாம இருக்க முடியுமா? நம்புறேன். அன்பே நான் நிழல் இல்லாதவன் தெரியாதா, என் நிழலும் நீ என புரியாதா. திருவள்ளியே வாங்க அத்தை. இல்ல நீ என்ன அடுப்படியில செஞ்சுக்கிட்டு இருக்க? அவளைத்தானே சமைக்க சொன்னேன். அக்கா பாவம் அத்தை, மாவாட்டி கை வலிக்குதுன்னாங்க. நான் சும்மா தானே இருக்கேன், அதான் சமைக்கலான்னு வந்துட்டேன். அதானே கேட்டேன், எப்படா நீ வருவ, வேலையில இருந்து எசிக்க பாவம்னு காத்துக்கிட்டு இருந்திருப்ப. வந்துட்டியா, உடனே ஓங்கிட்ட தள்ளிட்டு போய் படுக்கையில இருந்திருப்ப. ஆவும் அத்தை, அக்கா எல்லா மாவையும் அக்காவே ஆட்ட சொல்லி கை வலிக்காதா? அதுவும் ஆட்டுக்கல்ல போட்டு இவ்வளோ கொடுமைப்படுத்துறீங்க. அடி என்னடி வேலை பார்க்குறேன் அக்கா? எல்லா வேலையும் நான் தானே பார்க்குறேன். என்னைக்கோ ஒரு நாளைக்கு கூட ஒரு வேலை சொல்லலைன்னா எப்படி? இந்த உன்னைய காங்கவும் உன்னிட்ட தள்ளிட்டு அவள் ஓடிட்டா வத்திய. இப்படித்தான் அவள் சரி. சரி உட்காருங்க, நான் சமைச்சதுல எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு தரேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாருங்க. இல்லை நாங்கள் சமைச்சு கொடுத்து ஒன்றை உட்கார வச்சு டேஸ்ட்டு பார்க்க சொல்லணும். நீ உட்காந்து என்னைய டேஸ்ட்டு பார்க்க சொல்றியாக்க? யார் சமைச்சா என்னத்த? நம்ம வீட்டுக்கு தானே சமைக்கிறோம். நீங்கள் உட்காருங்க, நான் எடுத்து கொடுக்குறேன், நீங்கள் சாப்பிடுங்க. என் தங்கமே நீ உட்காரு சாமி, அத்தை எடுத்து வைக்கிறேன், சாப்பிடு. ஓ மாப்பிள்ளையவும் வர சொல்லு, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க. இப்பதான் ஜூஸ் குடிச்சான் அத்தை. நீங்க உட்காருங்க, நீங்க உட்காந்து டேஸ்ட் பாருங்க, அப்புறமே எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். நாளும் கேட்க மாட்டா. உட்காருங்க அத்தை, உட்காருங்க. மீன், நண்டு, இறாலு, முட்டைன்னு எல்லாம் இருக்கு. என்னங்க அத்தை சாப்பிடுங்க. முட்டையும் ஒத்தாலா கடந்து செஞ்சுக்கிட்டு இருக்கியாடி? செஞ்சாச்சு, முடிஞ்சு போச்சு. விடுங்க அத்தை, நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த எருமக்கடை நேரம் ருசி வாக்குறோம்னு 2 தட்டை காலி பண்ணிருப்பாளே. எல்லாம் இல்ல அத்தை, அக்காவுக்கு பாவம் கை வலிக்குதேன்னு போய் உட்காந்துட்டாங்க. நான் சமைச்சு முடிச்சிட்டு கூப்பிடுறேன்னு சொன்னேன். அடிக்கிற வாசனைக்கு மோப்பம் பிடிச்சிக்கிட்டு புறத்தாலேயே வந்துருவாவர். அவளுக்கு ஒரு தட்டு ரெடி பண்ணி வச்சுக்க. சரி சாப்பிடுங்க, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அட 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 அட, மீன் என்ன மீன்? இது இல்லை மீன். போன வாரம் மீன் எடுத்து கொடுத்து வறுத்து வைடுன்னு சொல்லிட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டு வரேன். கருவா டட்டமா போட்டு சுட்டு வச்சிருக்கா. அவளும் தே மீன் பொரிக்கிற, நீனும் தே மீன் பொரிக்கிற. அடேங்கப்பா, என்ன ருசி என்ன ருசி. குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்க அத்தை. உப்பெல்லாம் ஓகேவா? என் மருமக குழம்பு வச்சு என்னைக்கு சரியில்லாம இருந்திருக்கு. அதெல்லாம் எல்லாம் கரெக்டா இருக்கும். மீன் குழம்பு நல்லா ருசியா இருக்கும் மக்கா. உன் மாமனுக்கு பயந்துக்கிட்டு உப்பு புளி காரம் எல்லாம் கம்மியா சேர்க்கறது, வயசாகி போயிருச்சு, இனிமே உலகதெல்லாம் குறைச்சிக்கிட்டு தின்னடின்னு திட்டிக்கிட்டே இருப்பாருல்ல. இன்னைக்குத்தே ரொம்ப நாள் கழிச்சு ருசி வசியோடு சாப்பாடு சாப்பிட்றேன். தம்பியும் கையிலையும் கூட்டிட்டு வந்து சாப்பாடு ஓடு. எங்க அவங்க 2 பேரும்? கிச்சா கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. கூட்டிட்டு வா, நம்ம வீட்டுக்கு விருந்தாடியா வந்திருக்கா அந்த குட்டி. பாவம் தாயை சாக கொடுத்தவ. வரையில புகையில நம்ம தான் கவனிச்சுக்கறணும். கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வந்து சாப்பாடை போடு. 2 பேருமே இப்பதான் ஜூஸ் குடிச்சாங்க. கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு சாப்பிட்றேன்னா நாட்டுக்கோழி சூப்பு வச்சுட்டு போயிருந்தோம்லாம்டி. அதையினாலும் சூடா கொண்டு போய் தம்பிட்ட கொடு. அதெல்லாம் சூடா சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும். ஜீவா ஏதாவது சாப்பிடணும், அதானே உங்களுக்கு? ஆமா மக்கா, அப்புறம் புள்ள வந்துட்டு சாப்பிடாம இருந்தா நல்லா இருக்குமா? போய் கொடு, சாப்பாடு கூட அப்புறம் சாப்பிடட்டும். சூப்பை இப்போ ஒரு ரோட்டா குடிக்கட்டும். ஊத்திட்டு போ. சரித்த, சரி சரி. ஒரு அரை கரண்டி போடட்டுமா தம்பி? 2 வாய் சாப்பிடுறீங்களா? ஐயோ அக்கா, நான் என்னைக்குமே இப்படி சாப்பிட்டது இல்லக்கா. உங்க கை பக்குவம் இன்னைக்கு அவ்வளோ டேஸ்டா இருந்ததுனாலதான் நான் இவ்வளோ சாப்பிட்டிருக்கேன். இதுக்கு மேல சாப்பிட முடியாதுக்கா, போதும். என்ன தம்பி சாப்பிட்டேன்? 4 வாய் கூட நறுக்கன்னு சாப்பிடல, அதுக்குள்ள இம்படி சாப்பிட்டேன் அம்படி சாப்பிட்டோம்னு ஒரு அரை கரண்டி போடுறேனே. அந்த சூப்பை ஊத்திக்கிட்டு 2 வாய் சாப்பிடுறியா? இல்லக்கா போதும், நல்லாவே சாப்பிட்டேன். 2 பிளேட் சாப்பிட்டிருக்கேன்க்கா, 2 வாயின்றீங்க. எங்க 2 பிளேட்டு? அரை கரண்டியா இம்புட்டு போட்டு ஊட்டி விட்டேன். அது என்ன 2 பிளேட்டு? இன்னும் ஒரு 2 வாய் சாப்பிட்டா நல்லா இருக்குமே. எம்புட்டு ரத்தம் போயிருக்குப்பா, அம்புட்டும் ஊற வேணாமா? கிளிக்கா, எல்லா ரத்தமும் ஒரே நாள்லயா ஊறிடும்? கொஞ்சம் விட்டு அடிங்க. நல்லா சொல்லுங்க. ரெடி மாடனே, நிறைய ரத்தம் போயிருக்குல்ல, அதான். அக்கா வேணும்னா கொண்டுட்டு வந்த குழம்ப மட்டும் சூடு பண்ணி அப்படியே வச்சுட்டு வந்துருங்க. நைட்டுக்கு அவர் அதையே சாப்பிட்டுக்கிட்டும், வேஸ்டாவும் ஆக போறதில்ல. அவர் இந்த சூப்பை சாப்பிட்டது மாதிரியும் ஆயிடுச்சுல. அட இது நல்ல ஐடியாவா இருக்கே. நான் ராத்திரிக்கு கொண்டுட்டு வருவோம்னு நினைச்சேன். இதுலயே மிச்சம் இருக்கு, இதை சூடு பண்ணி வச்சிருவோமா? ஐயோ, அதுக்குள்ள வயிறு நிறைஞ்சிருச்சே, சாப்பிட முடியலையேன்னு ஃபீல் பண்ணேன். பரவாயில்ல, இதே சாப்பாடு நைட்டுக்கு இருந்தா இன்னும் அட்டகாசம். தம்பி ராத்திரி சோறு சாப்பிடுவீங்களா? அதெல்லாம் நல்லா சாப்பிடுவேன்க்கா. ஏன், சோறு சாப்பிட்றதுக்கு என்ன? இல்ல தம்பி, உங்களை மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்கலாம் ராவைக்கு சோறு திங்க மாட்டாங்கல்ல, அதுக்குத்தான் கேட்டுக்கிட்டேன். வேணும்னா நான் டிஃபன் போட்டு ஏதாவது இட்லி தோசைன்னு ஊத்தி கொண்டுட்டு வருவேன்.
ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் வெளிநாட்டில் இருந்தாலும் எங்கள் அம்மா அப்பா இந்த பாரம்பரியப்படி தான் வளர்த்துருக்காங்க. மத்தியானம் சாப்பாடு வச்சது மீந்துருச்சுன்னா நைட்டுக்கும் நாங்கள் அதையே சாப்பிட்டுப்போம்க்கா. வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் இதையே சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு சூடு பண்ணி மட்டும் வச்சிருங்க. அப்ப நல்லதா போச்சு தம்பி. அப்ப பாப்பா உங்களுக்கு கட்டை ஊத்து அது என்னன்னு மறந்து வச்சு கட்டட்டேன். நான் போய் உங்களுக்கு சூடு பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன். சரியா? ஆ சரிக்கா. கிச்சன் லெஃப்ட்ல போய் ரைட் எடுக்கணும். நான் பாத்துக்கிறேன் தம்பி. சரி சரி. நீ அம்மா அண்ணனுக்கு கட்டை ஊத்துட்டு நல்லா மருந்து வச்சு கட்டி விடு. ஏதாவது ஒரு மாதிரி செப்பட்டிக்காகிற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லும் டீ. உடனே அப்பாட்ட சொல்லி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிடுவோம். கட்டை பிரிச்சு பார்த்துட்டு சொல்றேம்மா. சரிம்மாக்கா. மாடனே செத்த இருந்துக்க, அவளுக்கு ஒன்றும் தெரியாது. அவ டாக்டருக்கா, அவளுக்கா தெரியாது. நான் ஹெல்ப்புக்கு இருக்கேன். நீங்க போய் சூடு பண்ணி வச்சுட்டு வாங்க. சரிம்மா சரிம்மா. அண்ணா நான் ட்ரெஸ்ஸிங் பண்றேன். உங்களுக்கு எங்கேயாவது பெயின் இருந்ததுன்னா கண்டிப்பா சொல்லுங்க. சரிங்க டாக்டர்மா, நீங்க ட்ரீட்மெண்ட் பாருங்க. அத்தை, அண்ணன் கையை கொஞ்சம் அசைக்க கூடாது. நீங்க கொஞ்சம் ஷோல்டர் கிட்ட பிடிச்சிக்கிறீங்களா? நானா? இல்ல அத்தை, கையை கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கணும். அவங்களுக்கு அந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ண முடியாது. பிடிச்சிக்கிட்டா நல்லா இருக்கும். ஓ ஓகே நிமி, சரி வா நான் பிடிச்சிக்கிறேன். அண்ணா கட்டு ஓபன் பண்றேன். பொறுமையா பொறுமையா டாக்டர்மா. வலிக்காதண்ணே, பயப்படாதீங்க. இருந்தாலும் டாக்டர்மா புதுசு இல்ல, அதான் பாவம் சார் பயப்படுறாரு. புதுசுதான், ஆனா சின்ன சின்னதெல்லாம் பார்க்க தெரியும். பயப்பட வேணாம். பாத்துடா. ஒன்னும் இல்லண்ணே. ஐயோ, இவ்வளோ நேரம் வலி தெரியல. இப்பதான் லைட்டா வலிக்குது. கட்டு இறுக்கமா இருந்ததுனால வலி தெரியாம இருந்திருக்கோன்னு. இப்ப அவுக்கும் போது லைட்டா வலிக்க தான் செய்யும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஐயோ, அவ்வளவுதானே, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சார். இல்ல முடியலங்க, அதான். அண்ணே, நீங்க புண்ணையே பார்க்காம வேற எங்கேயாவது பாருங்க. வேற எங்க பாக்குறது? உங்களுக்கு வலிக்கலைனாலுமே அந்த புண்ணை பார்த்து வலிக்கிறது மாதிரி தானே இருக்கும். நீங்க புண்ணை பார்க்காம வேற எங்கேயாவது பாருங்க. அப்ப கொஞ்சம் வலி இருக்காது. சரி, நான் அந்த பக்கம் திரும்பிக்கட்டுமா? கண்டிப்பா திரும்பிடுங்க. அப்பதான் உங்களுக்கு வலி இல்லாம நான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். சரிங்க டாக்டர்மா, நான் திரும்பிக்கிறேன். திரும்பவும் உங்களை நேருக்கு நேரில் பார்க்குற வாய்ப்பு இவ்வளோ நெருக்கமாக கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னாச்சு? ரொம்ப வலிக்குதா? ஐயோ ஆமாம் ஆமாம், நல்லா வலிக்குது. அவ்வளவுதான், கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவா. நிமி கொஞ்சம் சீக்கிரமா பண்ணு. அவ்வளவுதான்க்கா. அவ்வளவுதானா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஆ பொறுத்துக்கிறேங்க. எவ்வளோ நேரம் வேணாலும் பொறுத்துக்கிறேன். காயம் ரொம்ப பெருசா இல்ல, ஒரு 2 டைம்ஸ் கட்டு வச்சு கட்டினா சரியாயிரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ம் சரிங்க. என்னடி முடிஞ்சிருச்சா? அவ்வளவுதான், ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு மருந்து வச்சு கட்டியிருக்கேன். பெருசா காயம் இல்ல. இதே மாதிரி 2 நாள் பண்ணா சரியாயிடும். ஓகே ஓகேடா. அத்தை, இனி நீங்க விட்டுருங்க. சரி நிம்மி. இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? நல்லா பாத்தியா? அதெல்லாம் பார்த்துட்டேம்மா. ரொம்ப ஆழமான காயம் இல்ல. இந்த மருந்துக்கே 2 நாள்ல ஆறிடும். சரிம்மாக்கா. நமக்காக பாவம் குத்துப்பட்டு கிடக்கு. அந்த பிள்ளையை நம்ம தான் நல்லா பார்த்துக்கறணும். ஏதாவது ஒண்ணுன்னா என்ன செய்யறது? சரியாயிருமா, நீ பயப்படாத. தம்பி, குழம்பு சூடு பண்ணி வச்சுட்டேன். ராத்திரிக்கு ஊற்றி சாப்பிட்டுக்கேன். சோடு ஹாட் பாக்ஸில் இருக்கிறதுனால நல்ல வெது வெதுன்னு இருக்குது. சீக்கிரமா சாப்பிட்டுட்டீங்கன்னா ஒன்றும் பண்ணாது, தண்ணி விடாது. சரிக்கா, நான் சாப்பிட்டுக்கிறேன். தம்பி, பேர் மறந்து வச்சு. பேர் என்னது? இப்பவாது கேட்டீங்களே, முரளிக்கா. மரளி மரளி. சினிமா நடிகர் கூட முன்னாடி இருந்தாருல்ல, நல்ல நடிகன். எனக்கெல்லாம் நல்லா பிடிக்கும். அவர் பேரை வச்சிருக்காங்களே உனக்கு. ஒருவேளை உங்க அம்மா அப்பா முரளி ரசிகலா இருப்பாங்களோ? அம்மாவுக்கு முரளி சார்னா ரொம்ப பிடிக்குமா. அவங்க படம் ஒன்று கூட விடாம போய் பார்ப்பாங்களாம். அதனால தான் எனக்கும் அந்த பேர் வச்சிருக்கேன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. பாருங்க நிக்கிலிக்கா, நம்ம ஊர்ல டாக்டர் ஆக்டர்னு இந்த மாதிரி நிறைய பேர் உருவாகிட்டு இருக்காங்க. ஆகட்டும், எங்கிட்ட ஊரு டெவலப் பண்ணா சரிதானே? சரிங்க தம்பி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். ஏதாவது ஒண்ணுன்னா கூப்பிடுங்க, சரியா? தன்னால கிடக்காதீங்க. ஓகே ஓகேக்கா. அண்ணா, நாளைக்கு காலையிலயும் இதே மாதிரி வந்து ட்ரெஸ்ஸிங் பண்றேன். ஓகே டாக்டர்மா, ஆல்வேஸ் வெல்கம். சரிங்கண்ணே, டேப்லெட் மட்டும் கொஞ்சம் கரெக்டா போட்டுக்கோங்க. அந்த பெயின் கில்லர் போட்டா பெயின் இருக்காது, நைட்டு நல்லா தூக்கம் வரும். ஓகேடா, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, அப்ப நாங்க போயிட்டு வரட்டேன். மாடனே கிளம்புவோமா? வாங்கக்கா போலாம். தம்பி போயிட்டு வரோம், உடம்பு பாத்துக்க. சரிங்கக்கா. பாய்ண்ணே. பாய். வரேங்க சார். பாய்ங்க. உடம்ப பாத்துக்கோங்க சார். ஓகேங்க. வாங்கக்கா போலாம். வா மாடனே, வா போவோம் வா. ஐயா, கணக்கு வழக்கு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன். இன்னைக்கு நாள் நல்லால, அஷ்டமியா இருக்கு. நாளைக்கு நவமி. ஆத்தாவோட நகையை கலட்டுறதுக்கு நல்ல நாள் வேணுங்கய்யா. இந்த 2 நாள் பொறுத்து 3ஆம் நாள் நகையை கலட்டிடலாம். சரிடா சுப்பிரமணி, நீ எப்படி சொல்றியோ அப்படியே பண்ணுவான். சரிங்கய்யா, அப்ப நான் வீட்டுக்கு கிளம்பட்டுங்களா? வாடா சுப்பிரமணி, நீ சாமியை கும்பிட்டுட்டு நடைய சத்திட்டு போயிடுவான். சரி, அப்ப வாங்கய்யா போவோம். என்னப்பா, பெரிய மனுஷங்கள்லாம் எல்லாரும் ஒன்னாத்தான் உட்காந்துருக்கீங்க போல் இருக்கு. அப்ப சரியான நேரத்துல தான் வந்திருக்கேன். சுப்பிரமணி, நீ கிளம்பு, அப்புறம் பேசிக்கிறோம். என்னப்பா சுப்பிரமணி, நான் வந்தோன்னே உங்க ஐயா உன்னை கிளம்ப சொல்றாரு. ஏன், நான் என்ன உன்னை கடிச்சா திங்க போறேன்? என்ன பேச வந்தியோ என்கிட்ட பேசு. அவங்கிட்ட எது குரண்டை இருக்கிற?
உட்காந்துருக்காளே ஆத்தா, அவளை தவிர வேற யாருக்கும் பயப்படணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. அடேங்கப்பா. ஒன்றும் இல்லைனாலும் வாய்க்கு ஒன்றும் குறைச்சல போல் இருக்கே. டீ என்ன பேச வந்தியோ அதை மட்டும் பேசு. அட என்னப்பா, ஊர் பெரிய மனுஷன் எல்லாம் சுப்பிரமணிக்கு இப்படி சப்பா கட்டுறிய? என்ன வாயில தானே பேசிக்கிட்டு இருக்கான், ஓங்கிக்கிட்டு அடிக்கவா செஞ்சான்? ஏன் அடிச்சுத்தான் பாருவேன். இப்படி நின்று அடிக்கிறதுல என்ன கௌரவம் இருக்கு? ஆம்பளைனா எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கணும், அப்பத்தானே கெத்தா இருக்கேன். பாரு, எலெக்ஷனே வைக்கலைனாலும் இந்த ஊருக்கு நீனே தலைவன் இந்த மக்களே தேர்ந்தெடுத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். இந்த ஊருக்காகவும் ஊர் மக்களுக்காகவும் நீ வந்து நிக்கிறேன்னா அதை நினைச்சு சந்தோஷப்படுறதுலையும் பெருமைப்படுறதுலையும் நான் தான் மொத ஆளா இருப்பேன். நீ விட்டு கொடுத்து அந்த இடத்துல நான் வந்து நிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. முறைப்படி எலெக்ஷன் ஆரம்பிச்சு அதுல ஜெயிச்சு நான் வரணும், அப்பதான் எனக்கு கெத்து. அப்படிதான்டா நான் வந்து நிப்பேன். ஜெயிக்கும் போது பாத்துக்கறலாம். சுப்பிரமணி, நீ கிளம்புட. ஏன் எனக்கெனவோ இந்த எலெக்ஷன் தேவையான்னு தோணுதுங்க. ஐயா, எதுக்கு தேவையில்லாத ரெண்டு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை? அதான் முருகேசன் முடித்தூரம் சொல்லிட்டேன்ல, எலெக்ஷன் வச்சு ஜெயிச்சுட்டே நான் வந்து இந்த இடத்துல நிப்பேன்னு. அதுக்கு மேல வேற என்னடா வேணும்? ஜெயிச்சு வரட்டு, நீ ஏன் கவலைப்படுற? ஏங்கய்யா, ஒரு ஊருக்குள்ள எல்லாரும் அங்காளி பங்காளியா ஒண்ணு மண்ணா பழகியாச்சு. இதுல எலெக்ஷன் போட்டின்னு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்க்கணும்? பேசாம முருகேசனை தலைவன்னு அறிவிச்சுட்டா அவனே எல்லாத்தையும் பாத்துக்குவான்ல. என்னடா பிச்சை போடுறியா? இதையே நீ பிச்சைன்னு நினைக்கிற? எல்லாரும் சேர்ந்தெடுத்த முடிவுன்னு நினைச்சுக்க. நீ போடுற பிச்சையில நான் தலைவன் ஆகணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. நான் தலைவன்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த ஊர் மக்களுக்கு உரிமை இருக்கு. இந்த ஊர் மக்கள் என்னையத்தான் தேர்ந்தெடுப்பாங்க, எனக்குத்தான் எல்லா உரிமையும் இருக்கு, எனக்குத்தான் கௌரவம் இருக்குன்னு இந்த ஊர் மக்கள் நம்புவாங்க. அவங்க தேர்ந்தெடுத்து எலெக்ஷன் வச்சு ஜெயிச்சு நான் தலைவன் ஆயிக்கிறேன். நீ போடுற பிச்சையில நான் தலைவன் ஆகணும்னு எனக்கு அவசியம் இல்லடா. புரியாத உங்ககிட்டலாம் என்ன பேசுறதுனே தெரியல முருகேசா. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இதுல பிச்சை போடுறதுக்கு என்ன இருக்கு? எல்லாரும் ஒண்ணு மண்ணா பேசித்தானே முடிவெடுக்கிறான். நீ யார் முதல்ல? உன் தகுதி என்ன, உன் தராதரம் என்னன்னு எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் ஏன் கூட நீ போட்டி போடுறதுக்கு மலப்பு பட்டுக்கிட்டு இப்படி பேசுறியோ? தகுதி தராதரம்ங்கிறது எதை வச்சு சொல்ற? உங்ககிட்ட இருக்கிற சொத்து சுகத்தையும் நீ வச்சிருக்கிற பண நகையும் வச்சுதான் தகுதியும் தராதரத்தையும் மக்கள் பிரிக்க போறாங்கன்னு நினைக்கிறியா? தலைவன் ஆகுறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குடா, அது உன்கிட்ட இருக்கா? உன்கிட்ட என்ன இருக்கு முதல்ல? வாடகைக்கு இருக்கிற ஓலை குடிசை இருக்கு, அதை தவிர வேற என்ன இருக்கு? உனக்குன்னு வேற என்னடா இருக்கு? தலைவன் ஆகுறதுக்குன்னு உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஏன் இல்ல? நல்ல மனசு இருக்கு, பொறுப்பான குணம் இருக்கு, நிதானம் இருக்கு, நேர்மை இருக்கு. இதுக்கு மேல தலைவன்கிற தகுதிக்கு வேற என்ன வேணும்? ஐயா சும்மா இருடா சுப்பிரமணி. வாய் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணா பேசுவான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? ஏங்க ஐயா, பொதுவான ஆளா இருந்துகிட்டு அவனுக்கு மட்டும் செப்பு கட்டினா என்ன அர்த்தம்? பாரு முருகேசா, இந்த ஊரா இருக்கல்ல, அவன் வேற நீ வேற, அவன் பெருசு நீ பெருசு இல்லைன்னா எனக்கு எதுவும் கிடையாது. எனக்கு இந்த ஊருக்கு ஒரு நாட்டாம ஒரு தலைவன்னா அவனுக்கு நேர்மை இருக்குன்னு, நீதி இருக்குன்னு, நியாயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தகுதி தராதர எல்லாம் உனக்கு இருந்துச்சுன்னா மக்களே பார்த்து ஓட்டு போட்டு உன்னை ஜெயிக்க வைக்கிட்டேன். நீ தாராளமா தலைவன் சீட்ல வந்து இருக்கலாம். அதுக்கு நாங்க ரெடி. நாளைக்கே கூட்டத்தை கூட்டி மக்கள்கிட்ட என்ன ஏதுங்கிறத அறிவிச்சு போறேன். அவங்களா பார்த்து யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அப்ப முடிவு பண்ணிக்கிருவோம் யாவன் பெருசுன்னு. பாத்துருவோம். இந்த மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க போறாங்கன்னு பார்க்கத்தானே போறிய. ஒண்ணுமில்லாத இந்த வெறும் பயலா நானானு தேர்தல் முடிவுல தெரியும். நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு கூட்டத்துக்கு வந்துரு. சுப்பிரமணி, நீனு வந்துருப்பா. சரிங்க ஐயா, அப்ப நான் புறப்படுறேன். போயிட்டு வா. என்னன்னு தெரியலையே, இந்த வெயில்ல இப்படி குதுகுதுன்னு வருதே, நான் என்ன செய்வேன்? பங்கசக்கா, ஏ பங்கசக்கோ, என்ன கோயில்ல இருந்து வந்ததுல இருந்து அறையும் காணா பேரையும் காணா? ஏக்கா, என்ன இப்படி பட்ட பகல்ல படுத்திருக்கு? ஏக்கா பங்கசக்கா, என்ன இந்நேரத்துல இப்படி படுக்க மாட்டியே? மாடு கண்டெல்லாம் இங்க கத்திட்டு கிடக்கு, இப்படி படுத்திருக்கீல என்ன? ஏக்கோ, என்ன ஒரே அனத்தலா இருக்கு? ஏக்கா கூப்பிடுறேனே காதுல விழுகுதா? ஏ பங்கசக்கோய், ஏக்கா என்ன இப்படி காலெல்லாம் நெருப்பா சுடுது? ஏக்கா, ஏ அக்கோய், வாடி கருப்பையே. யாத்தே, என்னக்கா அது முகம் பூரா இப்படி முத்து முத்தா இருக்கு? முத்து முத்தா இருக்க, காய்ச்சதான் ஒரு மாதிரி குளிர் காய்ச்ச மாதிரி தூக்கி போடுது. அக்கோ, எனக்கு என்னமோ அம்மா ஒட்டுக்கிற மாதிரில தெரியுது. இங்க இருங்க, கையை கொடுங்க பாப்பா. அத்தே, அம்மா தான் போட்டிருக்கு. நான் என்ன செய்வேன்? என்னக்கா அப்படி முத்து முத்தா போட்டிருக்கு? ஒரு வார்த்தை கூப்பிடக்கூடாதா? இப்படி அணத்திக்கிட்டு கிடைக்கல.
அம்மா ஓட்டிருக்கா. என்னடி கருப்பாயி சொல்ற? ஆமாக்கா, முத்து முத்தாவில் அந்த ஆத்தா வந்து இறங்கியிருக்கா. அப்படி ஆத்தாடி. அம்மாவும் இல்லை ஒன்றும் இல்லை, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இருக்காது. லேசாக அந்த வெயிலில் தெரிஞ்சது காய்ச்சலாக இருக்கு. மாத்திரை ஓட்டா சரியா போயிடும். ஐயோ கடவுளே, மாத்திரை கித்திரையே போட்டு தொலைஞ்சு போடாதீயே. அம்மா ஓட்டுருக்கு மாத்திரையை போடுறோம்ங்கிறீங்களே என்ன அடியில. இதுக்கெல்லாம் அப்புறம் மாத்திரை விடாமல் எப்படி சரியாகும்? வாயில் அடிங்க. ஏற்கனவே ஆத்தா விஷயத்தில் நீங்கள் ஆவேசப்பட்டதுக்குத்தான் இந்த நிலைமையில கொண்டு வந்து போட்டிருக்கா. நான் அப்போவே நினச்சேன், பெத்த உள்ள இங்கே காப்பு கட்டி கரகம் தூக்க போகிறேன், நீங்கள் கறி குழம்பு கருவாட்டு குழம்புமா வச்சு திங்கிறீங்களே, இது நல்லதா தெய்வ குத்தமாகாதான்னு நினச்சேன். இந்த ஆத்தாதே 2 நாளில் காட்ட வேண்டியதை காட்டிட்டாலே நான் என்ன செய்வேன்? இப்படி கொண்டு வந்து படுக்க போட்டுட்டாலே உங்களை. என்னடி என்னென்னத்தையோ சொல்லி பயமுறுத்துற? எக்க, கோயிலில் உங்கள் மகதேன் பெட்ரோலை மஞ்சள் தண்ணியில் கலந்தான ஊரே சொல்லுச்சு. அந்த பச்சை பயல்களும் வந்து சொன்னாங்க. அதையும் நீங்கள் தட்டி கழிச்சிட்டு அந்த பிள்ளையில கூட்டிகிட்டு வந்துட்டிய. அதுக்கான தண்டனையாத்தே அவளுக வெந்து ஒய்ய கிடக்காளுக. நீங்கள் காப்பு கட்டின வீட்டில் கறியை மீனையும் எடுத்து திண்டிய. இன்னைக்கு அதனால தான் அந்த ஆத்தாவே உங்களுக்கு வந்து இப்படி முத்து முத்தா இறங்கியிருக்கா. வெயில்லையும் வேனல்லையும் எப்படித்தான் தாங்க பொரியல தெரியலையாக்கா. சாமி குத்தம் ஆயிடுச்சுக்கா, நான் என்ன செய்வேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பேசாம போ. நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு ஊசியை போட்டுட்டு வந்தா சரியா போயிடும். இங்கே இருங்க, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அம்மா ஓட்டதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறது ஊசி ஓடுறதெல்லாம் பண்ணக்கூடாது, மேற்கொண்டு வந்துடும்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த இங்கிலீஷ் மருந்துகளை விட்டுட்டு சுத்த வத்தமாக முறையாக எத்தனை நாளைக்கு இருக்கணுமோ அத்தனை நாளைக்கு இருந்து பழம் பண்டம் ஜூஸ் இதுகளை தின்னுபுட்டு நல்லபடியாக தலைக்கு தண்ணியை ஊற்றுங்க. இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் என்ன ஏதுங்கிறத கேட்டு விசாரிச்சுக்கிறங்க. நீ பெரிய மனுஷி, உனக்கு நான் சொல்லணும்னு ஒன்றும் இல்லை. அப்புறம் மேற்கொண்டு சாமி குத்தத்துக்கு ஆளாகாத, நான் கிளம்புறேன். அடியே அடி கருப்பாயே, பொம்பளையானவ சொன்னா கேட்டுக்கிறன்னு. ஆத்தாளு மகளும் ஒரு தண்ணியில் அவிவாளுகளா? அவள் 8 அடி பயமுன்னா இவ 16 அடி பயரா. நம்மளுக்கெல்லாம் சாமிக்கு பயப்படணும்தா. மனசலுக்கு பயப்படலைனாலும் நான் தெய்வத்துக்கு பயப்படுவேன். எனக்கு இதெல்லாம் ஆகாது. நான் 2 பிள்ளைய பற்றி வச்சிருக்கேன், அது பிள்ளையோட நல்லா இருக்கணும். நான் போயிட்டு வரேன்டி அத்தா, நான் போயிட்டு வரேன்.